தானித்துக் கொள்ள முடியும். முடிந்தவர்கள் வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கர்கள் கடந்து போவார்கள், ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவர். நித்திய அஸ்திவாரம். ஒரு நித்திய பிதா நமக்கு இருக்கிறார், ஒரு நித்திய கன்மலை நமக்கு இருக்கிறார். உங்களுடைய அஸ்திவாரம், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம் அந்த நித்திய கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா? அதுதான் முதல் கேள்விக்குள்ள விடை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரிலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களா? இதுதான் நித்திய அஸ்திபாரத்தின் 4 பகுதி. நித்திய அஸ்திபாரத்தின் 4 பகுதி இதுதான். ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நித்திய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட ஒரு அனுபவம். யார் நீதிமான்? சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நியாயம் தீர்க்கப்படுவான், ஆனால் நீதிமானோ எடுத்துக் கொள்ளப்படுவான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீதிமான் அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அதே வேளையிலே நீங்கள் சன்மார்க்கமாய் வாழலாம், துன்மார்க்கம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நியாயம் தீர்க்கப்படுவான், ஆனால் நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுவான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நீ கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? அந்த மூல உபதேசங்களுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? நீ வந்த வண்ணமாய் திரும்பி போய் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை உன்னால் உணர முடிகிறதா? அல்லது 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் நீ ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மறுரூபம் அடையாத ஒரு வாழ்க்கையாய் இருக்குமேயானால், கிறிஸ்துவனுடைய மூல உபதேசத்திலே கட்டப்பட்ட அந்த நித்திய அஸ்திவாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்குமேயானால், நீங்களும் நானும் இந்த வசனத்தின்படி நீதிமானாக முடியாது. நீதிமான் ஆனவர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதம் சொல்கிறது, அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. வாசியுங்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், பலகீனங்கள் வரலாம், பலவிதமான நூதன உபதேசங்களை பலர் உனக்கு சொல்லலாம், பலர் வந்து உன்னிடத்தில் பலரை கெடுத்து சொல்லலாம். ஆனாலும் நீ அந்த எல்லா சூழ்நிலையிலும் நீ அசைக்கப்படாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நித்திய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, they cannot be uprooted. அவர்களுடைய வேரை உன்னால் பிடுங்க முடியாது. அந்த வேர் எங்கே செல்கிறது? அது நித்திய கன்மலையின் மேல் செல்கிறது. அந்த நித்திய அஸ்திபாரத்திற்குள்ளாக உன்னுடைய வேர் கடந்து செல்லுமானால், உன்னுடைய கிறிஸ்துவின் அன்பாகிய வேர் அந்த நித்திய அஸ்திபாரத்திலே காணப்படுமையானால், அருமையான சகோதரி, உலகம் பலவிதமாய் போய் கொண்டிருந்தாலும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருந்தாலும், பலவிதமான தப்பிதமான செய்திகளை நீ கேட்டுக் கொண்டிருந்தாலும், நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்திலே நீ பொறுமையோடு